வேணுமா என்னப்பா கணேக்கா? நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் கரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வாரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பஞ்சாங்க எழுதும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை தொடிக்க பூவை வைக்க பட்டைய போடு? அது கேமரான்னு என்னமோ சொல்லுவ சொல்றியடா. அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்ப கமிஷன் விளாசிலே வச்சிருக்கலாம். ஐயே, கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அவர்தான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய் பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்குமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, அதர்ம பத்தினி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாகமா கட்டி நோண்டி பக்கிருக்கேன். ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டிக்கல மறுபடியும் நான் குளிக்கிறேன். நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமரத்தை ஆசா நேரம் உங்களை கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்டா பாவம் சொல்லி 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். விபூதி ஏதா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷக்காலத்திலே நடந்துச்சுன்னு எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை இருக்கணும். நான் பார்க்க கூடாது போல். ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்டேன். என்னடா நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டேங்குது. ஐயோ, கர்ம கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, என் ஆச்சாரம் என்ன ஆகுறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சு போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். செய்வேன், நான் செய்வேன். பார்வதி பரே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுங்க. என்னடா இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏமா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே இவளை இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. போய் வேலை பார்க்க. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடுங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டோன்னு போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோடு கூட்டி சொன்னாங்க. ஜமீன்தாரா? ஆமாங்க. கொஞ்சம் நீ போ, நான் வர்றேன். பாத்தாயிட்டாளா புள்ளையார் அடிக்கிற வீட்டுல பாருங்க. பார் இங்க கார் பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குற. பார் வர்றேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தையில இருந்து பொறிகடலை வரைக்கும் பூஜை பண்ணு. அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. ரொம்ப உட்காருங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய் ஆச்சுமா. சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய் ஆச்சு.
தம்பி இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ற? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுங்க. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. காப்பி போட்டில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணுமில்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம் கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோது ரங்கத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. படிப்பு பிஏ, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம் 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தாக்கம் கிடையாது. தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவுபோதரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் பொருத்தமா இருக்கு. நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது. பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. சின்ன தம்பி என்ன சொன்னது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்க்க வைக்கப்படுது. ஏங்க எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களையும் இங்க கூட்டி வந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன ஏது? எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குறதுன்னு சொல்றாங்க. இது என்ன செய்யுது? ஏங்க இப்படி செஞ்சுட்டா என்ன? அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணை அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிச்சிடறேன். நாங்க எல்லாம் புறப்பட்டு வர்றோம்னு 100 ரூபாய் செலவழிச்சு. விநாயகா, உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போகலடா. 200 ரூபாய். ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தந்தி அடிக்க போறேன்னு இப்ப சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? ஆண்டாளம்மா, பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. எல்லாம் தங்க அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா, இந்த பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா. அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல. அது வாங்கி வச்சா வேலை போய் கேட்டு போ. வாங்கிக்கலாம். சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்ல. வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவர பட்டாணி எழுதி போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷ்டம் அடிபடுது சேர்த்துல அடே மணவாளா நீயா? ஏண்டா ராவபகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? அப்பா சொல்றீங்க. என்ன? எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார். கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது. இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணை வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கல்யாணம் ஒண்ணு வருது. என்னை ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா. ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா. என்னை ஏமாத்துறன்னு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கடியா கையே,
யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு. இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். ஆயிரம் பொய்ய சொன்னேன். ஆயிரம் கல்யாணத்தை பண்ணேன். ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன். அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். எங்குது என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளர்த்துட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு இதுக்கு முன்னால பார்த்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளிய போமா, வெளிய போமா. குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேசுறேன், கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தேன். அப்போது குமாரு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க. பால் கொடுக்குறேன். குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம், நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா இருக்குது? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கிறோம் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெத்து வீட்டு பையல நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர்னு நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணாம்னா படிக்க வச்ச சட்டம் பேசுது. காப்பில காதல் வந்துச்சுன்றால என்ன ஆக்கிரமம், என்ன செய்ய? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு உலகம் தெரியாதடி. அத பாரு, நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல உங்க பொண்ணு, நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி, எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு இந்த ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேங்கிறான். நம்ம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அப்புறம் என்ன, கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது. உழைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க புருஷன். உங்க அப்பா ஓட்ட கேமரா. அடப்பாவி, நானாடா காரணம்? இந்த யார் யார்? ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண கொலை நடக்கிற அளவுக்கு பண்ணி கூண்டுல இருக்குன்னு சொல்லுவான் போல இருக்க. சொல்லத்தான் போறேன். உங்களை உள்ள தள்ளத்தான் போறான். இந்த சிங்கத்தை தான் முதல் சாட்சியா போறேன். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை பர்சனலா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை எதுவும் எடுத்து விட்டுறாதீங்க. ஓ வாயால சொல்றதுனால இழுத்து விட மாட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை. சரிண்டா, ஒண்ணே பண்ணனே பாக்கலாம். கை கொடுங்க, கை கொடுங்க. என்னுடைய நேர்மையை பாக்குறாருன்னா உங்க மகளை போட்டு அனுப்பி பாருங்க. இவ்வளவு அழகா சாட்சி சொல்றேன். நாம அப்புறம் போய் கவனிப்போம். போட்டு என்ன பேசுறாங்க செய்யறாங்கன்னு. இந்த சைடுல வந்து உட்கார. வேற யாரு பிடிக்கும்? ஏம்மா, அனுமார மறந்துட்ட. அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனம் ஏது? சேது பந்தனம் இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது? உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ, என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும் அவர் செஞ்ச வேலையில. உண்மைதான். பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே? அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா? வரவுல எல்லாம் மாப்பிள்ளை இருக்குது. இவர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒட்டுமை பாத்தீங்களா? இன்னும் அவங்க பெண்ணுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க. இந்தியா லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். உங்க பெருந்தன்மையை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும்? ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓடிட்டாங்க. இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்க வேணாம், வில்லையும் உடைக்க வேணாம். ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது?
உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல, சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல, உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பையன் கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாயப்புள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீசர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறவங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு ஆஜா பணம் ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துட்டு பச்சையா கேக்குறோம். காலகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முருகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள பூந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடுன்னு குத்துவானே. 700 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னா. அடே இந்த பணத்தை வச்சு முன் பக்கம் ஓட்ட மாத்திக்குங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால புரட்டிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த குறைவதுக்கு இந்தா வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஊர்ல தானே இருப்பேன். அவங்க அப்பே தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு, ஹலோ how are you, how do you do, doing well. come on please. உருகுடுப்புக்காரன் பாஷையில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிறேன்? ஐயா 10 ரூபாய் பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. உங்ககிட்ட எதிரா பணம்? ஐயா நீ என்ன நினைக்கிற? காவி வேட்டின்னு நினைச்சியா? இந்த ஐயா 1 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா 1 lakh. எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா? அட என்னய்யா நீ, நான் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1 லட்சம் ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காருயா. அப்போ ராவ் பகதூர் வீட்டுல அட என்னய்யா நீ, ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்த ஐயா ராவ் பகதூர் இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல ஐயா செக்ரட்டரி ஆளினால் டாப் குக்கிங் இம்பாசிபிள்யா. அப்படியா? சரி, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும், 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா. எதுக்கு? என் வாழ்க்கை துணைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்க போட்டோவை பரட்டு பாத்துறேன். போட்டோவுல இல்ல, முதல்ல ஒண்ணு போட்டோ எடுக்கிறேன், எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன். ஏதாவது பயப்படுது, ஏதாவது ஒதுங்குது, ஏதாவது ஒத்துக்குது. ஒரு பணக்கார போஸ்ட் இது காவலா கடை இது பைலான் போஸ்ட் சொல்றேன். மேலும் வரைஞ்சு நீங்க மனசுல ஆயில. ஐயோ இன்டர்நேஷனல் பாஸ் ஐயா. சைனா எல்லாம் படிச்சிருக்கேன். பல பண்ற பாஷா தெரியுது. நெல்லு நெல்லு தேங்க்ஸ். அட்ரஸ் 3வது செல்லுடா. ஆமா ஆமா. ஐயா ஐயா, அந்த கடையில ஒரு பொண்ணு அடிச்ச அது பேர் என்ன? கற்பனா. கற்பகமா? கற்பனா? கற்பகமா. ஆமா. வயசு என்ன சொல்லுங்க இல்லையா? வயசு தானே 16. 16? ஆமா, வயசான வயசு. உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா? எங்க பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இங்கே இருக்கு, அங்க வரவே இல்லையே. எங்க அங்க வந்தா புடிச்சுக்குவாங்க. என் கடை ஏதாவது வாங்கிருக்கேன்? இல்லீங்க, என் மேல அவளை பெரிய சின்ன தம்பி நல்லா ஆடிட்டீங்க. ஆமா ஆடுறாங்க. ஏன் ஆட்டம் உங்களுக்கு பிடிக்காது? கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாளான்னு அந்த கவலையை காணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படும். வாஸ்தவம் தான். நாளைக்கு நான் கிருஷ்ணாபள்ளி போறேன். ஒரு பத்தி அப்படியா? அப்படியே ராவ் பகதூர் பார்த்து அந்த பெண் பரீட்சை எல்லாம் எழுதி முடிச்சாச்சா, எப்போ இங்க அனுப்ப போறாங்க அப்படின்னு ஜாடமாடையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு சொன்னா போதாதுங்களா? 2 நாள் தங்குறேன். ராவ் பக்தூர் என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு விஷயத்த 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தஞ்சை அடிக்கிறேன். என்ன போயிட்டு வரதுக்கு செலவு 200 ரூபாய் ஆகும் போது பணத்தை பத்தி ஏன் கவலைப்படும்? காரியத்தை வாங்கிக்கிறேன், போயிட்டு வரேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். எதுயா நீங்க உட்காராம நான் உட்காந்துட்டேன். கோச்சுக்கலாம். எது என்ன? என்னைக்கு எதுக்காக இங்க வந்த? நான் கேட்கறது பதில் சொல்லு. எதுக்காக இங்க வந்த? உங்க பொண்ணு ஏதோ பரீட்சையில பாக்கி இருக்கு, எழுதி முடிச்ச உடனே நீங்க அனுப்புங்க அப்படின்னு கோபாலன் சொன்னானா? கோபால் தான். கோபால் அங்கேயும் பொண்ணு இங்கேயும் இருக்கு, ஏன்னு பாத்துட்டு வான்னு ஜமீன்தார் அனுப்பிச்சார். சார், உங்க ஜமீன்தார் கிட்ட அவர் பையன் அழைக்கிறது சொல்லு. இதுவும் பெரிய மனுஷன். ஏன் இப்படி ஆத்திரத்துல எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறீங்க? நீ பேசாத, சும்மா. இப்ப எதுக்கு இந்த விவகாரம் எல்லாம்? விவகாரம்னா விவகாரம் தான், எதையும் மூடி வைக்க கூடாது, உடைச்சிடணும். இந்தாயா இந்த லெட்டர் படிச்சு பாரு. இதனால என்னென்ன விபரீதம் உண்டாக போகுதோ. வர்றது வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த ராவபகதூர் யாருங்கிறது இந்த ஜமீன்தார் தெரிஞ்சுக்கணும். அதுதான்
அடப்பாதி ராஜுவாடா படிக்காதவன் எம்ஏ டிகிரி வாங்கினவனாச்சு சூதுவாது தெரியாத சாது பத்திரமாச்சு தங்க அவனை போய் மோரட குடிகார பையன் எழுதி வச்சிருக்கானே எந்த முட்டா பையன் எழுதுறது வேற எவையா எழுதுவா அந்த கோபால் தான். என்னடாம வருவாள் புரியாம பேசுறீங்க. அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ? எல்லாம் வேஷம். அவன் என் பொண்ணை பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணிடலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு? இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு. இதையெல்லாம் ஆறு அமர யோசிச்சு செய்யணும். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. கை தவறி விழுந்த பாத்திரம் உடைஞ்சு போகல, கொஞ்சம் நசுங்கி போச்சு. அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். என்ன அழகா சொல்றீங்க அம்மா. நான் இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா. ஆனா அதெல்லாம் சின்ன இடம், இது கொஞ்சம் பெரிய இடம். இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும். நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க. நாங்க எதையும் கண்டுக்காம பொண்ணு அவரோட அனுப்பி வச்சிடறோம். அழகான யோசனை. இந்தாயா, இனி என் பொண்ணு அந்த வீட்டுல எடுத்து வைக்க இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாரு காட்டு. ரூபாய் அவசரப்படாது, பதறாத காரியம். எழுதியா? நீ எனக்கு புத்தி சொல்லு. பார், இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாரு காட்டாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ண உன்னை கட்டி போட்டு உடுத்து விடுறேன் பார். குடும்பத்துல உண்டாகிற கோளாறுக்கு நம்மள கட்டி போடுறேன்றாரு. இது என்ன அக்கறை? இப்படி மொட்டை கடதாசி எழுதுற துரோகிகளும் உலகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கதாமா நாட்டிலே போய் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிமா ஒருத்தரை சொல்றது. ஆனா ராவ் பகுதூர் ஒரு ஆளை சொல்றாரு. யார் அது? உங்க விரலை கொண்டு உங்க கண்ணை குத்த நான் விரும்பலீங்க. சும்மா விளங்கும்படியா சொல்லையா? சொன்னா உங்களுக்கு வேதனை, சொல்லலைன்னா அண்டா என் மேல பாய்வான். தர்ம சங்கடம் என் வேலை. பரவாயில்ல, தைரியமா சொல்லியா? இந்த மொட்டை கடைசி எழுதினதே உங்க கோவாடா. கோபால் என் பிள்ளையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. இதை நான் நம்பவே மாட்டேன். நானும் தான் நம்பல. ஆனா ராவ் பகதூர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கோவால பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டிக்கலான்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கடிதாசி எழுதி இருக்கிறாராம். இது தெரியாம ராவ் பகதூர் ஏவாந்து போய் பொண்ணை கோவாலனுக்கே கொடுத்துட்டாராம். அப்படியா? இது மட்டுமா? பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர் பெரிய பிஏ படிச்சவர் மாதிரி ஹிஸ்டரியில இப்படி நின்று பார்த்தாராம். முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு. மருவுக்கு போன இடத்துல தன் புட்டு எங்க வெளியாயிடுமோ சொல்லாமே ஓடியாரு. அதான் இந்த பையன் தனியா வந்துட்டான். கேட்டதுக்கு மீனாவுக்கு பரீட்சைன்னு சொன்னான். இப்பதான் புரியுது. இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்கார். இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான். அயோக்கிய பையன். அப்படி சொல்லாது. என் வயிற்றுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிக்காதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அயோக்கியன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ராஜுவை தன் கூட பிறந்த அண்ணன் போல பாதிச்சு அவன் மேல உயிரையே வச்சிருக்கானோ அந்த ராஜுவை பத்தியா இப்படி எழுதுவான்? கையில கடுதாசி இருக்கு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? சொல்லுயா? பெரிய இடத்தையும் மேட்டர். இதுல இன்டர்வியூ நான் பண்ண கூடாது. என் எலும்பை எண்ணிடுவீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான்